வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேப்பங்கிழங்கு போட்ட ஒரு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையில் கூட்டு, இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு சேப்பங்கிழங்கு புளிக்குழம்புக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் முதல்ல என்னென்னு பார்த்துட்டு அதை வறுத்துருவோம். கடாய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வரமிளகா சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் வறுத்துப்போம். லாஸ்ட்டாக வெந்தயம் போட்டால் போதும். பாருங்கள், இந்த பக்கம் கீரைக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பும் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா வெந்தெடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துடலாம். நம்ம ஓப்பன்லேயே வேகட்டும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே சேர்த்துருவோம் கொஞ்சம் பெருங்காயம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய், அதையும் அதிலே வறுத்துக்கலாம். நாம் ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அதோட ஈரப்பதம் போகணும், தேங்காவோட ஈரப்பதம் போகணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த சூட்டில் நல்லா வறுத்துப்போம். கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் போயிடுது, தேங்காவோட ஈரப்பதம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, இதே கடாயிலே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். நான் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்க போகிறோம். அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் சேப்பங்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கடாயிலே நம்ம பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் புளி கொஞ்சமாக இருந்தால் போதும். கடுகு வெடிச்சிருத்து, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கிட்டு வேக வச்ச சேப்பங்கிழங்க சேர்த்துருவோம். ஒரு பெரட்டிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் புளி கூட தான் இருக்கும். நான் கொஞ்சமாக விட போகிறேன். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே சேப்பங்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கீரைக்கு நம்ம உப்பு சேர்க்கல, அதனால் கீரைக்கும் உப்பு சேர்த்துருவோம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி குழம்புக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் நல்லா ஆறிடுது. ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணியும் கொதிச்செடுத்து, ஸோ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரே அலம்பி கொஞ்சம் தண்ணியும் விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு இங்கே வெந்துருக்கு இல்லையா, அதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அதை அரைக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கூட்டுக்கு வந்து அரைச்சாச்சு. தேங்காய், பச்சை மிளகா, சீரகம். இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், கூட்டும் நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து ஸோ அதுக்கு வந்து தாளிச்சிடுவோம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம். இப்போ இதே கடாயிலே வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 2 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச சேப்பங்கிழங்கு, இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் ரெட் சில்லி பவுடர். அரிசி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். நாம் பாருங்கள், குழப்பே இல்லை பாருங்கள். நம்ம வேக வைக்கும் போதே நீங்கள் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு உப்பும் தண்ணியும் விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழப்பு இல்லாமல் அழகாக நல்லா வரும். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இதை அப்படியே பரத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. சேப்பங்கிழங்கு போட்ட ஒரு புளிக்குழம்பு, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, சேப்பங்கிழங்கு ஃப்ரை. அவ்வளோதான். இந்த புளிக்குழம்பு வந்து எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் போட்ட கறியோ இல்லைனா காரக்கறியோ இல்லை கூட்டு இந்த மாதிரி எல்லாமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனா சுட்டாப்பளமோ வடாமோ எது வேணாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி கூட்டு வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.